விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே திருச்சுழி தொகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற மாநில இணைச் செயலாளரும் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சிவசாமி ஏற்பாட்டில் காரியாபட்டி பகுதியைச் சார்ந்த பாஜக மற்றும் பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் கலந்து கொண்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பேசிய பாமக மாநில பொருளாளர் திலகபாமா, திமுக ஆட்சியில் மக்கள் அனைவரும் நொந்து போய் இருப்பதாக கூறினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 565 வாக்குறுதிகளை தந்துவிட்டு வெறும் 63 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இனி தெரு தெருவாக நாம் வீடு வீடாக மக்கள் அத்தனை பேரும் நொந்து போயிருக்காங்க. நாம சொல்ல வேண்டியதில்லை, ஆறுதல் கரம் நீட்ட வேண்டிய தருணம் இது. நாங்க இருக்கிறாங்க 4.5 வருஷம் இவங்க உட்கார வச்சு நம்மளை தேய்ச்சு தேய்ச்சு அடிச்சதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு மக்களுக்கு தேவையானதை, மக்களுக்கான அரசை, மக்களுக்கான ஆட்சியை உருவாக்குவதற்கு இன்னும் கூட்டத்தில் கடைசியில் உட்கார்ந்திருக்கிற சாமானியனில் இருந்து ஏற்பாடு செய்திருக்கிற வரைக்கும் அத்தனை பேரும் ஒரே தளத்தில் களமிறங்க காத்திருக்கிறோம். ஒண்ணு இல்லைங்க, ஏன் திமுக வேண்டாம். 565 வாக்குறுதிகளை தந்தார்கள். வெறும் 63 வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனா வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ சொல்லிட்டு இருக்காங்க. நாம 99.0% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம். 99.99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம். பொய் சொல்ல உங்களுக்கு சொல்லியா தர வேண்டும்? சர்க்காரியா கமிஷன் உங்களுக்கு சொன்னதே பொய் சொல்ல கலைஞருக்கு, கலைஞரின் வாரிசுகளுக்கு சொல்லி தரவா வேண்டும்? சக்கரை மூடி எங்கன்னா எறும்பு தூக்கிட்டு போயிடுச்சு, சாக்கங்கன்னா கரையாந்துக்கிட்டு போயிடுச்சு. காத்திலேயே ஊழல் செய்ய கத்துக்கிட்டவன் நீங்க. மண்ணிலேயே பூராத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த மண்ணையும் காணோம், எந்த மலையும் காணோம், எல்லாத்தையும் கடத்திட்டு இருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்துல ஒரே நாள்ல 20 கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்குறான். ஐயோ போயிட போறோம், இன்னொரு 30 நாள்ல 60 நாள்ல போயிட போறோம், 2 மாசத்துல போயிட போறோம். அதுக்குள்ள எவ்வளவு சுருட்டி உள்ளதுக்கு வச்சுக்கோங்கன்னு கேட்டுட்டு நாம இங்க தவிச்சிட்டு இருக்கோம்.